வாழ்க்கை எப்படின்னு சொன்னால், திக்கு தெரியாத காட்டில், அந்த காட்டுக்குள்ள இருட்டுக்குள்ள இருக்கிறோம். அதான் நம்ம வாழ்க்கை. நல்ல இருட்டுக்குள்ள நமக்கு என்ன தெரியும்? ஏதாவது தெரியுமா? நமக்கு எதிர்த்தாப்புல யார் உட்கார்ந்துருக்குன்னா கூட தெரியாது. எதையுமே நீங்க அறிய முடியாது. அதுபோதான் அந்த இருள் வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். இப்போ நம்மளோட உலகியல் வாழ்க்கை இருள் வாழ்க்கை தான். அடுத்த செகண்ட்ல நமக்கு என்ன நடக்குன்னு ஏதாவது தெரியுமா? அப்ப நம்ம இருட்டுக்குள்ளதான் இருக்கிறோம். ஏன் தெரியலன்னா இருட்டுலதான் இருக்கோம். நம்ம தெரியும் அப்படின்னு சொன்னா ஒளியில இருக்கோம். தெரியல அப்படி அடுத்து என்ன நடக்குன்னு தெரியாதுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம இருளதான் இருட்டுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப அந்த இருள் நீங்கி எல்லாம் அறியறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அப்ப இரவுல இருள் வருகிறது இல்லைங்களா? அதிகாலை 5 மணி ஆனா கிழக்கு நோக்கி அப்படியே வானம் சிவக்க ஆரம்பிச்சது. அப்படியே பார்த்தா செங்கதிரோன் செக்கச்சவேறு சூரியன் பகவான் வர்றார். அதுக்கு பின்னாடி இருள் முழுசும் நீங்கி எல்லாம் தெரியுது. பாருங்க, எல்லாம் தெரியுதா இல்லைங்களா? அதை போல நம்மளுடைய இருள் வாழ்க்கை நீங்கி நம்மளுடைய வாழ்க்கை ஒளிமயமாக திகழ வேண்டுமானால் அந்த அருட்கதிரோன், இந்த சூரியன் மாதிரி 100,000 பல்லாயிரக்கணக்கான கோடி சூரிய வெளிச்சத்தை விட அதிகமான வெளிச்சத்தை உள்ளவர் இறைவன். அவர் தான் அண்ணாமலையார், ஜோதி பிளம்பாக இருக்கக்கூடியவர். அவர் அந்த ஒளி வீசக்கூடிய பெருமான் வரும்போது நம்மளுடைய இருள் வாழ்க்கை முற்றிலும் போய்விடும் அல்லவா? திருப்பள்ளி எழுச்சியுடைய கருத்தே தான். அதிகாலையில ஏன் பாருங்க, அருள்காலையில காலையில பார்த்தா என்ன தெரியுமா? கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும், அதிகமா இருட்டு இருக்கும். அப்படிதானுங்க. கொஞ்சம் வெளிச்சத்துல நம்ம என்னத்தை அறிய முடியும்? கொஞ்சம் வெளிச்சத்துல கொஞ்சம் அறியலாம், அதிகமா அறிய முடியாது. நம்ம வாழ்க்கை அப்படிதானே இருக்கு. ஏதோ கொஞ்சம் அறியணும், ஏதோ கொஞ்சம் தெரியுது, ரொம்ப விஷயம் தெரியல, என்னன்னே தெரியல. அதான் உங்க ஒத்துக்கணும். நமக்கு ஏதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. அப்ப அந்த அறியாமை என்ற இருள் நீங்கி அறிவு என்ற ஒளி வர வேண்டும். அந்த ஞான கதிரோன் அவர் சிவபெருமான், அவர் ஒருவர். இது ஏன் திருப்பள்ளி எழுச்சின்றது என்னன்னா, சாமி தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் எந்திரிச்சு வாங்கன்னு அர்த்தம் கிடையாது. நாம இருள்ல இருக்கிறோம், நாம தூங்கிக்கிட்டு இருக்கோம். இது அவருக்கு இல்லை, நமக்கு. இருள் வாழ்க்கையில் இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை ஒளிமயமாக வேண்டும். அப்படி ஒளிமயமான அந்த அறிவை நமக்கு பெருமான் தந்திட வேண்டும். அப்படி நிகழக்கூடியதுதான் இந்த பூமி. இந்த பூமி எப்படின்னா, அதைத்தான் கடைசி பாட்டில் சாமி சொல்றார். இந்த பூமியுடைய சிறப்பு, நாமெல்லாம் ஏயா பிறந்தோம் கவலைப்படாதீங்க. நம்ம பல பேர் ஏன் பிறந்தேனே தெரியலைங்க, இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், பிறக்காமே இருந்துக்கலாமோ, எதுக்கு பிறந்தோடனே தெரியலையே அப்படின்னு பல பேர் பல அந்த புலம்பல்கள் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நம்ம ஏன் பிறந்தோம், ஏன் எவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்ம புலம்புறோம்லங்க. விண்ணுலகத்தில் உள்ள தேவர்கள் யாரு? திருமால் உள்ளிட்ட மகாவிஷ்ணுவோட தேவர்கள், அவங்க புலம்புறாங்க. அது வேற புலம்பல். ஐயோ நம்ம போய் பூமியில போய் பிறக்காம இருக்கமே அப்படின்னு அவங்க புலம்புறாங்க. நாம ஏண்டா இங்க புலம்புறோம். விண்ணுலகத்து தேவர்கள், முக்கியமா திருமால் என்ன புலம்புறாருன்னா, நாம போய் பூமியில பிறக்காம நாளை போக்கி வேஸ்ட்ன்ற நாளை போக்கி கொண்டே இருக்கின்ற கடைசி பாட்டு, புவனியில் போய், புவனின் நில உலகத்துல போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அப்படின்னாரு. நாள்தோறும் நாளை வீணா கழிச்சுட்டு தேவலோகத்தில் இருக்க புவனியில போய் பூமியில போய் பிறக்காம இருக்கிறோமே ஏன்னு கவலைப்படுறாரு. ஏன் தெரியுமா? விண்ணுலகத்துல என்ன நடக்குன்னா, அவங்க இன்பத்தை மட்டும் நுகர்ற வேலை தான் இருக்கும், அதோட முடிஞ்சு போச்சு. இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா, இங்க தவம் செய்யலாம். தவம் செய்கின்ற ஒரே இடம் தெரியல, பூமி மட்டும்தான், வேற எங்கேயுமே இல்லை. சகல சாஸ்திரம் சொல்லுது, தேவலோகத்துல நீங்க தவம் பண்ணி செய்ய முடியாது. எத்தனையோ உலகங்கள் இருக்கு, 224 புவனங்கள் இருக்குதான். 224 புவனங்கள். அந்த ஒரு புவனம் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு புவனத்துல, இந்த ஒரு புவனம் தான் இன்னைக்கு மில்கி வேன்னு சொல்றோம். இந்த நவகிரகங்கள் சுத்தி வருது பார்த்தீங்களா, நவகிரகங்கள் சுத்தி வர மண்டலத்துல ஏதோ ஒரு தூசி மண்டலம் மாதிரி இந்த பூமி இருக்கு. அந்த பூமியில ஏதோ ஒரு ஒட்டிட்டு ஒரு தூசி மாதிரி நாம இருக்கிறோம். இது ஒரு புவனம்.
இதுவே 224 புவனங்கள் இருக்கு. அத்தனை புவனங்கள்லையும் நீங்க தவம் பண்ணா செய்ய முடியாது. நீங்க தவம் செஞ்சாதான் இறைவனை அடைய முடியும். நீங்க இறைவனுடைய அருளை பெற முடியும். இறைவனை அடைவது என்பது என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுக்கலாம். இறைவன் அடைவது என்பதுன்னா நம்ம இன்பமாக இருப்பதுன்னு அர்த்தம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இறைவன் இன்ப பொருள். அவனை அடைவது என்பதுனா இன்பத்தை அடைவது என்று பொருள். அப்ப நம்ம எப்போது இன்பமாக இருக்க வேண்டுமானால் நம்ம தவம் செய்யணும். தவம் செய்வதற்கு எங்கேயா இடம் இருக்குன்னா நில உலகம் மட்டும்தான் இடம், வேற எங்கேயுமே கிடையாது. அப்ப எவ்வளவு சிறப்பான இடம். அப்ப நாம் போக்குகின்றோம்ன்றது திருமால் பாடக்கூடாது, நாம தான் பாடணும். ஐயோ நமக்கு பிறந்துட்டு நாம நாளை வீணா போக்கிக்கிட்டு இருக்கோமே அப்படிதான் பேசணும் இல்லைங்களா? சாமி பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அப்படின்னு திருநாகேச பெருமான். ஆகவே நம்ம நில உலகம் தவம் செய்வதற்குரிய இடம். அந்த இடத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப தவமாவது என்னன்னு வரும்? சரியை கிரியை யோகம். இது செய்தா அவங்களுக்கு ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைத்தா இறைவனுடைய அருள் கிடைக்கும். இதுக்கு எங்கேயே இடம்? இங்கேதான் இடம். சரி, தவம்னு சொல்றீங்களே, அதை சுருக்கமா ஏதாவது ஒரு வார்த்தையில உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னா ரொம்ப பொறுமையா இருக்கணும். அதான் தவம். யார் பொறுமையா இருக்கிறாங்களோ அவங்க தான் தவம் செய்யறாங்கன்னு அர்த்தம். அப்ப பொறுமை என்ற தவத்தை நம்ம இங்க கடைபிடிக்கணும். பொறுமை என்ற தவத்தை எப்படி கடைபிடிப்பது அப்படின்னா, யாராவது நம்மள கேடான வார்த்தைகள்ல பேசினா பொறுமையா இருக்கும். பரவாயில்ல, சரி ஏதோ நம்ம வினை, அவர் பேசிட்டு போறார் அப்படின்னு நினைச்சிட்டு போறோம். இல்லை இன்னொரு வகை இருக்கு. ஒன்றும் இப்படி பேசுங்க, அதான் நம்மளை நோக்கி பல தாக்குதல்கள்லாம் வரும். அந்த தாக்குதல்கள்லாம் வரும்போது பேச்சால வரும், செயலாலே வரும். இப்படி எதாவது வந்தாலும் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு முக்கியமான கருத்து பாருங்க. ஒன்று பொறுமையாக இருக்கணும். நம்ம வினைப்பா, நாம் ஏதோ முந்தைய பிறவிகள் அதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கோம், திருப்பி கொடுத்துட்டு போகிறாரு. ஒருத்தர் அடித்தாரா, நாம் ஒரு அடிச்சிருப்போம், திருப்பி அடிச்சுட்டு போகிறாரு. ஒருத்தர் 10,000 ரூபாய் ஏமாற்றிட்டு போகிறாரா, போன பிறகு நம்ம அவரை ஏமாற்றி போயிருக்கோம் போகிறதுக்கு அப்படின்னா அமைதி பெறுங்க. எப்படி இருந்துட்டா அமைதி. இதில் மிகப்பெரிய லாபம்னா புதுசாக நாம் ஒரு வினையை அந்த இடத்துல செய்ய மாட்டோம். அது மிகப்பெரிய லாபம். இன்னொரு வழி இருக்கு, இந்த வழியை பின்பற்றுங்க. இன்னொரு வழி இருக்குங்களா, ஒருத்தர் கண்டபடி நம்மளை பேசுறாரு, திட்டுறாரு இல்லைங்களா? அப்ப என்ன செய்யணும்னா நம்ம அதை 2 காதலையும் வாங்கி கொள்ளக்கூடாது. அவர் ஏதோ சொல்றாருன்னு பேசாம எடுத்துக்கணும். நீங்க ஒருத்தர் உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் கண்டபடி ஒரு 10 நிமிஷம் பேசுறாருன்னு வைங்க, ஆத்திரம் தீர கண்டபடி பேசி திட்டி முடிச்சிட்டாரு, 10 நிமிஷமே பேசுறேன், நீங்க அமைதியா இருந்தேன்னு வைங்க, கடைசியில் அவரை ஏப்பா இத்தனை திட்டு நீ பேசாம கல்லு மாதிரி நிக்கிறிய அப்புறம் அவரே கீழே இறங்கி போயிடுவாரு. இத்தனை திட்டி நீ கேட்டுருக்கீங்க அப்படின்னு நீ எளிமையா ஒரு வாரம் சொல்லலாம், சிம்பிளா சொல்லலாம். இல்லப்பா, நீ எனக்கு ஒரு லட்டு தாரேன்னு வை, அந்த லட்டை நான் வாங்கிட்டேன்னா அந்த லட்டு எனக்கு, நான் வாங்கலைன்னா அப்படின்னு அவர்கிட்ட கேளுங்க. வாங்கலே லட்டு யார்கிட்ட இருக்கு? அது அவர்கிட்ட தானே இருக்கு. இவ்வளவு நேரம் திட்டுனே இல்லை, அதெல்லாம் நான் வாங்கல, அப்ப அது யார்கிட்ட இருக்கு? அவருக்கு தான் இருக்கு. திட்டெல்லாம் அவருக்கு தான் அப்படி நினைச்சு சமாதானம் ஆயிடணும். இந்த 2 வழி. அவங்க திட்டுறத நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அது அவருக்கே போயிடும். புரிஞ்சிச்சு, நம்ம அமைதியா இருக்கலாம். இன்னொன்று, நாம் செய்வது நமக்கே வருகின்றது. இந்த 2 நிலையை நீ கடைபிடித்தல பொறுமை கண்டிப்பா வரும் இல்லைங்களா? இப்ப ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வகுப்பு, இப்போ நம்ம திருமுறைகள்லாம் பாடுறோம், சும்மா சிந்திக்கிறோம். இதுக்கு நீங்க உட்காந்துருக்கீங்கல்ல, நீங்களாம் பொறுமை. யாராவது போய் 1/2 மணி நேரம் உட்காருவாங்களா? தவம். நீங்க எவ்வளவு நேரம் அதிகமா உட்கார்ந்து சிந்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தவம். இது எளிய தவம். இது நீண்ட நேரம் செய்தா அந்த நீண்ட நேரம் பலன் கிடைக்கும். இருந்தாலும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் சாமி ஒதுக்கி இருக்கிறாரு, அந்த நேரத்தை நம்ம செய்வதே மிகப்பெரிய தவம் என்று எடுத்துக்கொண்டு அருமையான தவம் செய்யக்கூடிய பூமி தான் இந்த நில உலகம். நாம் இங்கே வந்திருக்கின்றோம். இருள் வாழ்க்கை தான். அந்த இருள் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. அதை அறிந்து கொள்ற ஆற்றலும் நமக்கு இல்லை. ஆனா அத்தனையும் செய்யக்கூடியவன் இறைவன். அவருடைய துணை மட்டும் நமக்கு இருந்துட்டு சொன்னா வேற எந்த கவலையும் இல்லை. ஆகவே அவன் அருள் நம்மளுடைய உள்ளத்தில் எழுந்தருள வேண்டும். அவன் அருள் நம்மளுடைய உள்ளத்தில் எழுந்தருளிடுச்சுன்னா நமக்கு என்ன பிரச்சனை? ஆகவே அருமையான திருப்பள்ளி எழுச்சி
என்ற அருமையான திருப்பதிக்கு மாணிக்கவாசக பெருமான் நமக்கு அருளுகின்றார். இந்த திருப்பாடலை அதிகாலையில் பாடுறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. இது என்ன, நான் ஏற்கனவே போன வகுப்புல சொல்லியிருக்கேன். காலையில் பிரம்ம முகூர்த்தம், மாலையில் இதே நேரம். காலையில் என்ன ஆற்றல் இருக்கோ அதே மாலையிலையும் உண்டு, அதே பவருப்பே உண்டு. இந்த நேரங்களில் இந்த அருமையான இந்த பதியங்கள் எல்லாம் படிக்கும்போது, ஆழமாக மனசில் பதியும் போது, இந்த ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு மந்திரங்கள், அருளாளர்களுடைய மந்திரங்கள், இந்த மந்திரங்களை மனதில் பதித்து கொள்ளும் போது அந்த மந்திரங்கள் வழிநின்று இறைவன் நம்மளுடைய அருள் நம்ம உள்ளத்தில் நிறைந்திருக்கும். இந்த திருப்பாடலை நம்ம நிகழ்ந்தோடு கண்ணீர் பெறுகிறோம். அப்படி அந்த நெஞ்சத்தை உருக்கவல்ல பதிகம் இந்த திருப்பள்ளி எழுச்சி. இந்த திருப்பாடலை பாடி அனைத்து அன்பர்கள் உள்ளத்திலும் பெருமான் எழுந்தருள வேண்டும். நாளும் எழுந்தருளை அருள் செய்கின்ற முருகநாதன் இந்த அனைத்து உயிர்களுக்கும் அருள வேண்டும் என்று இறைவன் திருவடிக்கு விண்ணப்பி